3 முடிச்ச சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மாவுக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு சூர்யா பதறி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு எதார்த்தமா கேட்குறாங்க. இதை புரிஞ்சுக்காத சுந்தரவல்லி, டேய் நந்தினியை பார்த்து சொல்றாங்க சுந்தரவல்லி, இவளுக்காக என்னை கொல்லவே நீ திட்டம் போட்டி இல்லைங்கிறாங்க. ஐயோ என்னம்மா நீங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏமா நான் எதுக்குமா அப்படி நினைக்க போறேன்? அப்பா என்னப்பா இது? ஏமா அம்மா அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சூர்யா இதை கேட்ட அருணாச்சலம், என்ன சுந்தரவல்லி ஷாக் அடிச்சதுல உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? சூர்யா போய் என்ன செஞ்சா? அவன் பாட்டுக்கு பேசாம நின்னா அது ஒரு சந்தேகம். அதையும் தாண்டி சூர்யா போய் அதை என்ன பண்ணிருப்பான்? அவன் நந்தினியை தானே ஆன் பண்ண சொன்னான். நீ ஏன் போய் அவசரப்பட்டு அதை தொட்டேன்னு கேட்குறாங்க அருணாச்சலம். இல்லைங்க, முதல் இது மிஷின்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2வது மிஷின்ல நான் போய் ஆன் பண்ணுவான்னு தெரிஞ்சாதாங்க இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறாங்க சுந்தரவல்லி. இதா பார் சுந்தரவல்லி, நீ பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசினா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு காரணம் சூர்யாவா இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்துல நந்தினி தொட்டிருந்தாலும் இது நிலைமை தான் நடந்தது. எப்படி நான் தான் ஆன் பண்ணுவான்னு தெரியும், இல்லைன்னா மாதவி ஆன் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியுமே. நான் எப்படி இருந்தாலும் நந்தினியை விடமாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே தாங்க இவ இப்படி பண்ணியிருக்கான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இது சூர்யா செஞ்ச தந்திரமே தான் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க சுந்தரவல்லி. மாதவியும் அசோக்கும் அப்படியே பிடுக்கா பிடுக்கான்னு திருட்டாந்த முழிக்கிற மாதிரி செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு அமுக்கமா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நந்தினி இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களா தான் இருப்பாங்களோ. நம்ம போய் ஆன் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்துல இவங்க இந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாதவி தான் முதல்ல அதை ஆன் பண்றதா இருந்தது. சூர்யா சார் இடையில போந்து இல்ல நந்தினி தான் அதை ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கோவத்துல இவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்னு நந்தினிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் அதை அப்ப காட்டிக்கல. அப்போ பேசாம அமைதியா சூர்யாவும் நந்தினியும் சரி வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க. சூர்யா சொல்றாரு, இதை பாருங்கம்மா, இதுக்கு யார் காரணங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். யார் காரணமா இருந்தாலும் அவங்க தோலை உரிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றாங்க சூர்யா. இதை கேட்ட அசோகா, ஐயோ கண்டிப்பா இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயப்படுறாங்க. இருக்காது நைட்ல தான் யாருமே இல்லையே, நம்ம போய் கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது வாட்ச்மேன் தான் வெளியில இருந்தான், அவன் சரியான மப்பிளையில இருந்தான், நிச்சயமா தெரிய வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம், இது எப்படியாவது நம்ம ஓட விட்டுருணுமே தவிர இந்த கதையை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பத்தின விஷயங்கள் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு போறாரு அசோக். சூர்யா நந்தினியை கூட்டிட்டு அங்கிருந்து கோவத்துல வந்துடுறாங்க. நந்தினியை வீட்டுல விட்டுட்டு திரும்பவும் போய் கம்பெனியில எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே மிஷின் வந்ததுமே நாங்க பார்த்து சந்தோஷப்பட்டோம், புது மிஷின் ஆச்சே, அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆபீசர் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைச்சிட்டு நாங்க எல்லாரும் போயிட்டோங்க. இதனோட இன்சார்ஜே உங்க மாமா அசோக் தான்ங்கிறாங்க. இதை கேட்ட சூர்யாவுக்கு, சரி இதை பத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவரை கேட்டா நிச்சயமா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே, அதை செக் பண்ணி பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுறேன்னு நினைச்சிட்டு உடனே போய் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பல மணி நேரமா உட்காந்து செக் பண்ணி பார்த்த சூர்யாவுக்கு ஒரு சின்ன ஒரு குழு கிடைக்குது. வாட்ச்மேன் வெளியில உட்காந்துருக்காங்க, கதவை திறந்துக்கிட்டு அங்க அசோக் வர்றாரு. அசோக் போறதையே ஒவ்வொரு கேமராவிலையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நேர் புது மிஷினுக்கு தான் போறாங்க. புது மிஷின் வச்சிருந்த இடத்துல போய் அங்க ஷார்ட்ல திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணி விட்டுட்டு லைட் வச்சுக்கிட்டே அவங்க வெவ்வேறு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படியே கேமராவில் பதிவாயிருக்கு. இதை பார்த்த சூர்யாவுக்கு சரியான எரிச்சலும் கோபமும் நேரா வீட்டுக்கு வந்ததும் போய் அசோக் இதை பத்தி நேருக்கு நேராக கேட்கக்கூடாதுன்னு அமைதியாக வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நந்தினி கேட்குறாங்க, எங்க இதை யார் பண்ணியிருப்பா? ஆனால் அவங்க வாருங்க உங்களை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் பேரில் எப்படி தான் இப்படி பழி சொல்ல அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல, ஆனால் இந்த தப்பை யார் செஞ்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நந்தினி. நந்தினி, இதுக்கு யார் காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ பொறுமையாக அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க சூர்யா. இது கேட்ட நந்தினி, என்னங்க சொல்கிறீங்க, இதுக்கு வேறு யாராவது காரணமா, இல்லை அது ஒருவேளை ஒயர் கனெக்ஷன் தப்பாக இருந்து தான் இப்படி ஆயிடுச்சு, என்னவோ நம்ம திடீர்னு யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நந்தினி, வேணுன்னு தான் செஞ்சுருக்காங்க, ஃபால்ட் ஆக்குனது இது உனக்கு வச்ச குறி, அதில் எங்கள் அம்மா போய் விழுந்துட்டாங்க, அதுதான் காரணங்கிறாங்க சூர்யா. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நந்தினி தெரியாமல் கேட்குறாங்க. ஆமாம் நந்தினி, அம்மா ஆன் பண்ணுற மிஷினில் கரண்ட் ஷாக் கொடுக்கல, நீ ஆன் பண்ண போகிற மிஷினில் தான் கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், உன்னோட ஜோலியை முடிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்க, ஆனால் இது எப்படியோ அம்மா போய் வசமாக மாட்டிட்டாங்க. ஆனால் இந்த உண்மை தெரியாத அம்மா உன்னையே என்னையும் சந்தேகப்படுறாங்க, இதுதான் காரணம். ஆனால் சந்தேகத்துக்குரிய ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. அப்படியே யாருங்க அப்படின்னு கேட்கவும், நான் அதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நந்தினி, என்னங்க யாருன்னு சொல்லுங்கள், அவங்க யாராக இருந்தாலும் சரி சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க நந்தினி. கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், அம்மாவுக்கு தெரிய வச்சு அம்மா முன்னாடியே தான் அந்த ஆளுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேங்கிறாங்க. சரிங்க யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் கார் சத்தம் கேட்குது. வா நந்தினி, அம்மா வந்துட்டாங்க, சரி நீ ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. சுந்தரவல்லி உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெடியாகி இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் தான் எல்லாம்
ஆரத்தி தட்டு கரைச்சி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்த நந்தினி சுந்தரவல்லிக்கு ஆரத்தி எடுக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போ சுந்தரவல்லிக்கு வந்த கோவத்தில் அந்த ஆரத்தி தட்டை அப்படி பலார்னு தட்டி விடுறாங்க பாருங்க. அது எட்டா போய் விழுகுது. இதை பார்த்ததும் நந்தினி பயப்படுறாங்க. என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி கண்கட்டி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா? எப்படிடா இவ தப்பிச்சு வந்துட்டான்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வெளியில் எனக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி எடுக்கிறியோ அப்படின்னு பேசுகிறாங்க சுந்தரவல்லி. இதை கேட்ட சூர்யா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைம்மா. இப்போ எதுக்காக நந்தினி கையில் இருந்த அந்த ஆரத்தி தட்டை தட்டி விட்டீங்க? வேண்டான்னு விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி போயிட வேண்டியதானே? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கே இது தப்புன்னு தோணலையான்னு சூர்யா கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தப்புன்னு தோணலடா. இவ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. முதல்ல இவ என் கண்ணு முன்னாடி நிற்கிறதே எனக்கு பிடிக்கல. மரியாதையை இவ வீட்டை விட்டு வெளியே போகணும். ஒன்று இவ போகணும், இல்லைன்னா நான் போயிடுவேங்கிறாங்க. சரிம்மா நீங்களே போங்க. இவ இந்த வீட்டில் தான் இருப்பா. ஏன் பொண்டாட்டி நந்தினி இதே வீட்டில் தான் இருப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க சூர்யா. இதை கேட்ட சுந்தரவல்லி, டே என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க? உனக்கு நான் இந்த வீட்டில் என் மக ராஜா மாதிரி நான் வளர்த்துனேன்டா. இந்த வீட்டுக்கும் சரி கம்பெனிக்கும் சரி எல்லா இடத்துலையும் உன்னை ராஜாவாக உட்கார வச்சு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நீ இந்த வீட்டோட ராஜா, நீ இருக்கலாம். ஆனால் அவளோட சேர்ந்து நீ போக வேண்டாம். ஒன்று அவள் போகட்டும், இல்லைன்னா நான் போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னு கேட்குறாங்க சுந்தரவல்லி. இதை பாருங்கம்மா, நான் இந்த வீட்டோட ராஜானா இவ இந்த வீட்டுக்கு மகாராணி. என் வீட்டு மகாராணி இங்கே தான் இருப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க சுந்தரவல்லி. இதை கேட்டதும் சரியான ஆக்ரோஷத்துலையும் கோபத்துலையும் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா சொன்னேன்? இது நான் சம்பாரிச்சு நான் தோணி கட்டி உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு இவளுக்காக என்னைய வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்கிறியான்னு சுந்தரவல்லி வாய்க்கு வந்தபடி கண்மூடித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்கம்மா, இதை நானா சொல்லலை, நீங்களா சொல்லி கொடுத்தீங்க. அதை நான் திருப்பி சொன்னேன், அவ்வளவுதான். ஒன்று இவ இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் இருக்கிறதா சொன்னீங்க. ஏன் பொண்டாட்டி என் கூடத்தான் இருப்பா. நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நந்தினியும் இந்த வீட்டில் தான் இருப்பா. எனக்கு என்ன இந்த இடத்துல சம உரிமை இருக்கோ அதே உரிமை நந்தினிக்கும் இருக்குது. எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் போயிடுறேன். ஆனால் நீங்கள் அர்த்தமே இல்லாமல் பேசுகிறத சரி வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூர்யா. இதை கேட்ட சுந்தரவல்லி அப்படியே கொதிச்சு போய் நிற்க போது அப்போ தான் அருணாச்சலம் சொல்கிறாங்க, இதை பாரு சுந்தரவல்லி, நீ இப்போ தான் உடம்பு கொஞ்சம் குணமாகி தேறி வந்திருக்க. இப்போ போய் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ பேசுகிறதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. சூர்யா நம்ம பையன், அவனுக்கு என்ன விருப்பமோ அதன்படி அவன் இருந்துட்டு போகட்டும். அவங்ககிட்ட ஏன் இப்படி வந்து வராதுக்கு முன்னாடி மல்லு கட்டிட்டு நிற்கிற? முதல்ல இதுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ எதுவும் யாரையும் தப்பாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு அருணாச்சலம் சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சூர்யா அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பாங்கிறாங்க. இதை கேட்ட சுந்தரவல்லி சூர்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன முறைச்சிங்கனாலும் சரி, ஆனால் நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கோமோ அவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்ட அருணாச்சலம், என்னப்பா சொல்கிறேன், யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்குறாங்க அருணாச்சலம். வேற யாரு, உங்க வீட்டு மாப்பிள்ளை தாங்கிறாங்க. இதை கேட்ட மாதவி அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கி நிற்கிறாங்க. என்ன மாதவி, உன் புருஷன் செஞ்ச செயல் உனக்கு எதுவுமே தெரியாதாங்கிறாங்க. ஐயோ என்ன சூர்யா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? என் புருஷன் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் பத்தாதுன்னெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியா, சரி இரு, இப்போவே அவர் ஃபோன் போட்டு இங்கே வர சொல்கிறேன். உன் புருஷனை முன்னாடி வச்சு தானே நிரூபிக்கணும். நானே கம்பெனியில் போய் சிசிடிவி கேமரா மூலமாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என் ஃபோன்லேயும் வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். இரு, இப்போ உன் புருஷனை வர சொல்கிறேன், அவர் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த சுந்தரவல்லி, நீ சும்மா ரொம்ப தான் நடிக்காதடா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரோ, ஆனால் ஏன் மாப்பிள்ளையை நீ சொல்லி தப்பிக்க பார்க்குறேங்கிறாங்க. அம்மா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, உங்கள் பேச்சு எனக்கு தெரியாதா? கொஞ்சம் நெருங்கம்மா, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு சூர்யா உடனே அசோக் ஃபோன் பண்ணுறாங்க. மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் பாரில் இருக்கேங்கிறாங்க. அப்படியா, என்ன மாமா நீங்கள் போய் பார்க்கெல்லாம் போகலாமா? உங்களுக்காக நான் ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதுவும் வீட்டுக்கு நேரடியாக வாங்க. சரக்கு மட்டுமல்ல, அதுக்கேற்ற சைடிஷ்டும் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட அசோக்கு, என்ன மாப்பிள்ள சொல்கிற? அப்படியா, அப்போ என்ன பார்ட்டியே வைக்க போறியா? என்ன அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அத்தை வீட்டுக்கு நல்லபடியாக குணமாகி வந்ததுனால நீ பார்ட்டி வைக்கிறியா மாப்பிள்ளன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்களுக்கு பார்ட்டி தான் வைக்க போகிறேன், சீக்கிரம் வாங்க, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு சிறப்பான பார்ட்டி வைக்க போகிறேங்கிறாங்க. இதை கேட்ட அசோக்கு, ஆஹா மாப்பிள்ளை நல்லவன் தான், என்ன செய்யறது, அத்தைக்கு இந்த நந்தினி மேலே இருக்கிற வெறுப்பில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போட வேண்டியதாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அசோக் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அசோக்கு கிட்ட சூர்யா முதல்ல சாதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த நம்ம கம்பெனியோட நிர்வாகம் யார்கிட்ட இந்த பொறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் அசோக் சொல்கிறாரு, என்னம்மா அப்போ தெரியாத மாதிரி கேட்குறீங்க, அதெல்லாம் என் பொறுப்பில் தான் இருக்குது, நல்லபடியாக தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தொழிலை பொறுத்த வரைக்கும் அதில் நஷ்டமோ கஷ்டமோ எதுவும் வராது, எல்லாம் நானே பார்த்துக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அசோக்கு.
ஓஹோ! அப்படியா? அப்போ வாட்ச்மேனையும் தாண்டி நீங்க எதுக்காக அந்த நேரத்துல உள்ள போயிட்டுருக்கீங்க? எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது, நீங்க ஒண்ணும் போகவே தேவையில்லையே! இங்கிருந்தே எல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டுமா? மிஷின்ல இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் மாத்தி வைக்க வேண்டியது உங்க வேலையே கிடையாதே! இந்த வேலையெல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. சூர்யா கேட்க கேட்க பதில் சொல்ல முடியாம திணறி துடிச்சுக்கிட்டு இருக்காரு அசோக்கு. இத கேட்டதும், "என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன். பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்?" "ம் சொல்லுங்க" அப்படின்னு அதட்டுறாங்க குணசேகர். அது வந்து மாப்பிள, எப்பவுமே எல்லா மிஷின்லயும் கரண்ட் கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணி பார்க்கறது வழக்கம். அந்தன்னைக்கு அப்படிதான் பார்த்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. "ஓஹோ! அப்படியா? சரி கனெக்ஷன மாத்தி குடுக்கறதெல்லாம் எதுக்காக குடுக்குறீங்க? இதோ இந்த ஷார்ட்லயெல்லாம் திறந்து இதுலயெல்லாம் ஏதேதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே" அப்படின்னு வீடியோவ காட்டுறாங்க. வீடியோ காட்டுனதுக்கப்புறம், "ஓ! இங்கிருந்து இனிமே தப்பிக்கவே முடியாது. கையும் களவுமா பிடிச்சுட்டானே இந்த சூர்யா என்ன செய்யலாம்? தனியா வந்திருந்தா கூட போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனா இப்ப அவங்க அம்மா, அப்பா கூட எல்லாத்தோடயும் இருந்துட்டு இருக்கானே! எல்லாத்தோடயும் இருந்துகிட்டு இப்படி நம்மள நாரி நாரா கிழிக்கிறானே! இப்ப இவன் கிழிக்கிற கிழிக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. வசமா சிக்கிட்டோம்." அசோக், மாதவி 2 பேரும் நினைக்கிறாங்க, இதுக்கப்புறமும் அம்மா நம்மள வீட்டோட வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வெளியில போன்னு வெளியில அனுப்பிருவாங்க. வெளியில போயி எங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே! ச்சே! இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நம்ம தான். இப்ப நம்ம என்ன செய்யறது? ஒண்ணும் புரியல. அம்மா வெளியில அனுப்பிட்டாங்கன்னா பொழைக்க வழியே இல்ல. இவர நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தலைய அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க மாதவி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம்ங்கிறது சரியா போச்சே! இப்ப என்ன மிஷின் ஆன் பண்ணலைங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணேன்னு தாராளமா என்னை நம்புவாங்க. பத்தாததுக்கு சிசிடிவி கேமரா மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்கிறதும் சரியில்லை. தப்பிச்சு போறதே நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு மாதவி அசோக்குக்கு கஞ்சாடை பண்றாங்க. அசோக்கும் மாதவி சொன்னதை கேட்டு என்ன மாதவின்னு வந்து கேட்கறாங்க. இனிமே 1/2 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது.